Vanakkam. Vegetarian. I'm vegetarian. First time here. A wonderful cultural experience, yes, to see so many people coming from all around the world. வணக்க மக்களே, நல்லூர் கந்தசுவாமி கோயில் 4ஆம் நாள் சுவாமி வெளிவீதி வருகின்ற அற்புதமான காட்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறோம். அதிக அளவில் இப்போ வெளிநாட்டவர்களும் கூட நல்லூர் கந்தசுவாமி கோயிலுக்கு வருவது வளமை. இங்கே இருக்கிற கலாச்சாரம் பண்பாடுகளை எல்லாம் பார்த்து தாங்களும் அதுபோலவே ஆடைகள் எல்லாம் அணிந்து மகிழ்ச்சியான தங்களுடைய கருத்துக்களையும் வெளிப்படுத்தி நிற்கின்றார்கள். தொடர்ந்து வந்து இங்கே இடம்பெறுகிற ஒவ்வொரு காட்சிகளையும் பார்க்கலாம். மாயென்னும் வலையில் அகப்பட்டு காமகோத லோபமோக மதமாற்றங்களால் சொல்லை தந்தவே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் அங்கே இப்பொழுது முருகப்பெருமானிடம் அங்கே தங்களுடைய வரங்களை வேண்டி வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அற்புதமான மாலை வேளை. அங்கே சூரிய பகவான் தன்னுடைய கிரணங்களை இழுத்து சுருக்கி கொள்ளுகின்ற நேரம். எங்கு பார்த்தாலும் மாலை வேளை அங்கே மிக ரம்மியமாக இருக்கின்றது. அங்குள்ள பச்சை மரங்கள் எல்லாம் அங்கே அழகாக காற்றிலே ஆடி அசைந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இன்றைய தினம் முருகப்பெருமான் அங்கே பச்சை குடைகள், பச்சை நிற மாலைகளை அணிந்திருக்கின்ற காட்சி, தங்க ஆபரணங்கள், வெள்ளை மாலைகளை எல்லாம் சூடியிருக்கின்ற காட்சிகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஆகவே இன்றைய தினம் அங்கே தங்க வேல் இப்பொழுது தேவியருடன் வந்து கொண்டிருக்கின்றது. கொடியேற்ற நிகழ்விலிருந்து 10வது திருவிழா வரை 9 திருவிழாக்களும் அங்கே வேல்தான் வரும். எனவே வேலினுடைய மகிமை மிக சக்தி வாய்ந்தது, மகிமை வாய்ந்தது. ஏனெனில் முருகப்பெருமானுக்கு இந்த வேலினை வழங்கியவர் உமையம்மையார். ஆகவே உமையம்மையார் அங்கே அவுணர்களை அழிப்பதற்காக வேலை வழங்கியிருக்கின்றார். அந்த வேலானது நல்லூர் ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்திலே அங்கே வச்சு வழிபடப்படுகின்றது.
From England. England. Yes. What do you mean today? We've been visiting various temples today, and this is the last one of the day. It's been absolutely brilliant. Really enjoyed it. Beautiful country. Friendly people. Really nice. First time here. How do you know this temple? This is the first time in this temple, yes. First time to Jaffna. We've enjoyed our stay in Jaffna and Anuradhapura as well. Oh, food's delicious. Yeah. What do you Vegetarian. I'm vegetarian. Sorry, hoppers, string hoppers. String hopper. Yes. Yeah. You like very it? good. Very delicious. Yeah. Very good. Yeah. Okay, nice to meet you. Thank you. And you. Lovely to meet you. Vanakkam. So I'm really excited to be here again for the Nalur Festival with my lovely colleagues from British Council, who have very kindly brought me here this evening to experience some of the festivities. And it's such an amazing atmosphere here. I'm always entranced by what I see and feel and smell and hear. And I want to come every day, and sadly I cannot come every day, but it makes me want to come back for another festival. It's really a wonderful advert for Jaffna and for festivities here. And I wish the festival every prosperity and good luck and happiness and a wonderful cultural experience. Yes, to see so many people coming from all around the world to meet with their loved ones and friends and to again become more spiritual. And it's a festival of peace and love and goodness. So I'm very pleased to be part of it. Thank you.